இப்போ நீங்க புதுசா வீடு கட்ட போறீங்களா? டென்ஷன் இதெல்லாம் நெறைய இருக்கு. நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். பில்டரு நீங்க குடுக்குன ரேட்ல அவர் என்னென்ன பண்ணி தரும்? எந்த மாரி மெட்டீரியல் யூஸ் பண்ணும்? இதெல்லாம் வந்து கிளியரா நீங்க வந்து அக்ரீமெண்ட்ல டிஃபரன்ஸ் என்ன வருமோ அது வந்து நார்மலா அதாவது சிலர் வந்து லோன் வழி வீடு கட்டுனோர் இருக்கும். அப்ப எப்படி எனக்கு லோன் கிடைக்கும்? எந்த மாரி இருக்கும்? எந்த பேங்க்ல போணும்? இப்போ நீங்க புதுசா வீடு கட்ட போறீங்களா? அது நம்ம டீட்டெயில்ஸா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வணக்கம். வணக்கம். உதயம் குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் பி உதயகுமார் பேசுகிறேன். வீடு கட்டுன அஹ், நம்ம மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு வீடு எப்படி அஹ், கட்டலாம், இல்லைன்னா அதுக்கு என்ன குவாலிட்டியில் கட்டலாம், இல்லை ஒரு லோன் எப்படி அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கு ஒரு வீடுக்கு. ஸோ அந்த விஷயம் ஷேர் பண்ணதுக்காக நம்ம இந்த டிஜிட்டல் மீடியா வந்து அதனால இந்த சேனல் வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறேன். நீங்க புது வீடு கட்ட போறீங்களா? அப்படி நீங்க புது வீடு கட்டும்போது சில விஷயங்கள் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயம் நம்ம இந்த யூடியூப் சேனல் வழி அஹ், உங்க அறிவிக்கப்பட போறேன். இந்த யூடியூப் சேனல் வழி நம்ம மக்கள்கிட்ட சந்தேகங்கள், வீடு கட்டும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு அந்த டென்ஷன் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தராக உள்ள எல்லா ஓரோ வீடியோலும் நம்ம இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸு நீங்கள் இதில் ஷேர் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு வீடு கட்டும்போது இதெல்லாம் தேவை, எப்படி பண்ணோம், எது பண்ணோம், அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா? அது நம்ம டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது சில விஷயம் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். அதாவது புதுசாக வீடு கட்டினவரோட டீட்டெயில்ஸ் தான். அவர் அறிஞ்சிருக்கேன்ற சில விஷயம். ஸோ நம்பர் ஒன், நீங்கள் வந்து ஒரு பில்டிங், ஒரு ஹவுஸ் நீங்கள் வந்து தயார் பண்ணும்போது அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஆளை கையில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பில்டரை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ அவரோட ஒப்பீனியன், அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் அவருக்கு அந்த ஒர்க்கு கொடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு வீடு கட்டியவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணும். அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், இல்லை நீங்கள் ரிலேட்டிவ் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துடலாம். சப்போஸ் ரெஃபரன்ஸாக எடுத்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது வந்து நீங்கள் அந்தந்த ப்ராஜெக்டை விசிட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது மூணாவது பாயிண்ட் எப்படின்னா, நீங்கள் ஒரு பில்டரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட், அவர் என்ன வீடு கட்டியிருக்கு, எந்த மாதிரி கட்டியிருக்கு, அது வந்து நீங்கள் வந்து அது விசிட் பண்ணி அந்த இடத்து என்ன ஒர்க் நடந்திருக்கு, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு, அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நாலாவது வந்து பன்னெண்டது வந்து அந்த குவாலிட்டி செக்கிங் தான். அந்த குவாலிட்டி செக் பண்ணணும்னா இதுலேயே நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ சில பில்டிங் வந்து கட்டி முடிச்சதாக இருக்கலாம், சிலது வந்து ரன்னிங்கில் இருக்கிற பில்டிங்காக இருக்கும். ஸோ ரன்னிங்கில் இருக்கிற பில்டிங்கை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ அந்த இடத்த யார் சூப்பர்வைஸ் பண்ணுற, எந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கா, அவர் குவாலிஃபைடாக இருக்கா, ஸோ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அவரோட நீங்கள் வந்து விஷயம் கேட்கும்போது அவர் எப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற, இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இவரை கையில் கொடுத்தாச்சு, அது சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே இதெல்லாம் ஒரு பில்டருக்கு போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று பண்ணேன்றது ஒன்று, நீங்கள் அந்த பில்டரோட ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ரிமெண்ட் போடணும். அந்த எக்ரிமெண்ட்டு கிளியராக இருக்கணும். அதில் வந்து எல்லா விஷயமும் நீங்கள் வந்து அதில் நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவரோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க், பில்டரு நீங்கள் கொடுக்குற ரேட்டில் அவர் என்னென்ன பண்ணி தரும், எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணும், ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக நீங்கள் வந்து எக்ரிமெண்டில் போட்டு அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் கூட ஒரு ஷெட்யூல் நீங்கள் வந்து தனியாக ஒரு அனெக்ஸ் மாதிரி அதிலே வந்து என்னென்ன
அந்த ஒர்க்கில் இன்க்ளூட் ஆகும், எது இன்க்ளூட் ஆகல, இதெல்லாம் தெரிய வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் வருന്ന ஒரு பில்டரோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் வருന്നത് ஒரு பக்கம். ரெண்டாமது நீங்கள் வந்து சில எக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் சில விஷயம் வந்து நமக்கு இனி கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு வேற சில மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து அது பில்டரோட டிஸ்கஸ் பண்ணி அது சேர்ந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ நார்மலி அப்போ என்ன பண்ணும், அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருமோ அது வந்து நார்மலாக பில்டர்ஸ் சார்ஜ் பண்ண. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வேயில் நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு ஒர்க் வந்து ப்ராப்பராக இருக்கு. இப்போ நம்ம வந்து சொன்ன பிரகாரம் பில்டரை செலக்ட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணிட்டு. இப்போ அடுத்த சில சந்தேகங்கள் வந்து சில கிளைண்ட்னு இருக்கும். அதாவது சிலர் வந்து லோன் வழி வீடு கட்டணும் இருக்கும். அப்போ எப்படி எனக்கு லோன் கிடைக்கும், எந்த மாதிரி இருக்கும், எந்த பேங்க்கில் போகணும். சிலருக்கு பேங்க்கில் ஓகே, அவருக்கு பேங்க் ப்ரொசீஜர் தெரியும், சிலருக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பில்டர் இருந்தால் அவருக்கு வந்து நிறைய பேங்க் கனெக்ஷன்ஸ் இருக்கும், பேங்க்கில் வந்து எப்படி லோன் கொடுக்கும் தெரியும், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கும் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் அந்த கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவரோட எலிஜிபிலிட்டி இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியும், இவ்வளோ கையில் பணம் இருக்கணும், இவ்வளோ வந்து பேங்க் தரும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளைண்ட்டினை புரிய வச்சு அவருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்கில் கலெக்ட் பண்ணி கொடுத்து அந்த லோனுக்குள்ள மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். அதில் என்ன ஒரு இதுனா, அவருக்கு இப்போ நிறைய பேருக்கு ஒர்க் லோடு இருக்கும், அது மாதிரி நிறைய பேர் ஆஃபீஸ் போன மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஸோ பேப்பர் கலெக்ட் பண்ணதோ இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ், பாக்கி உள்ள டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணதோ இதெல்லாம் நம்மளே பண்ணி அது ஒரு பேங்க் வந்து சப்மிட் பண்ணிட்டு அந்த பேங்க்கில் போய் மேனேஜரை பார்த்து அவருக்கு அதில் டாக்குமெண்ட் சைன் பண்ணது தான் அவரோட ஒர்க்காக வரும். இல்லைன்னா ஒரு ஒரு 10 வாட்டி அவர் பேங்க்கில் போக வேண்டிய மாதிரி இருக்கும். அந்த 10 டைம்ஸ்ன்னு உள்ளது ஒரு 1 or 2 டைம்ஸில் நமக்கு வந்து அது ரிலீஃப் ஆகிடும். சரி, அதே மாதிரி தான் இன்னும் ஒரு விஷயம் வந்து அப்ரூவல் வாங்கும். ஒரு பில்டிங் கட்டுமோ அதுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் வேணும். அந்த அப்ரூவல் வாங்கினதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, எந்த கன்சர்ன் ஆஃபீஸில் இது பண்ணோம், எப்படி போனோம், எது பண்ணோம், அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பில்டருக்கு வந்து ரெகுலர் ஒர்க்கு. அதனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு அவருக்கு அது கரெக்டாக அவரை வந்து கைட் பண்ணதுக்கும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கும் முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது, சிலர் பண்ண மாட்டுது. ஏன்னா ஒரு அப்ரூவலுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் தேவை, யாரை காண்டாக்ட் பண்ணோம், எங்கே சப்மிட் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா இதெல்லாம் ஒரு கிளைண்ட்னு வந்து ரொம்ப ரொம்ப ரிலீஃப் ஆகும். அவருக்கு ரொம்ப டென்ஷன் இல்லாமல் அவரோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பில்டர் நல்லபடியாக அந்த பில்டிங் அவரே பார்த்து பண்ண மாதிரி இருந்துச்சா டோட்டலி வந்து கிளைண்ட்டோட மைண்டு வந்து ஃப்ரீ ஆகிடும். ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக அவருக்கு வந்து ஒரு வீடு கட்டி முடிக்கும்போது அவருக்கு வீட்டுக்குள்ளே வர நல்லபடியாக வாழும். இப்போது நான் சொன்ன விஷயம் எல்லாம் ஆக்சுவலி நம்ம கம்பெனி நம்ம இதில் நம்ம வந்து நம்ம கிளைண்ட்டை வந்து கிளியராக இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த விஷயத்த எது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் போட்டு நம்ம சேனல் வழி அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்குள்ள ரிப்ளை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வீடு கட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் கட்ட போகிறாருந்தாலும் சரி, என் கையில் கொடுத்ததாலும் சரி, இன்னொரு பில்டரை கொடுத்துருந்தாலும், எதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக பண்ணும்போது நீங்கள் பல டவுட் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து யாரை கூட வேணும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு கிளியர் இல்லாமல் ஏதோ ஒன்று இருந்தாலும் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தா தெரிஞ்ச விஷயம் நம்ம வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஹலோ வியூவர்ஸ், ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல பாயிண்டோட அடுத்த வீடியோவில் நம்ம திரும்பி சந்திக்கலாம்.